திமுக 8% வாக்கு பெற்றுவிட்டால் அரசியல் பேசுவதை விட்டுவிடுகிறேன் என சீமான் சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளரிடம் பேசும்போது, இந்தியாவில் தற்போது தேவையான வளர்ச்சியை மட்டுமே பார்க்க வேண்டும். 50 ஆண்டுகளுக்கு பிறகு வளர்ச்சியடையும் என்று கூறுவதை விட எப்படி எடுத்துக்கொள்வது? 50 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசு என்ன வளர்ச்சி திட்டத்தை கொடுக்கப் போகிறது? அனைத்து துறைகளையும் தனியார் மயமாக்குவதே வளர்ச்சியாக தெரிகிறது. 9 இடங்களில் துறைமுகம் கட்டப்படுவதாக கூறப்படும் நிலையில் தற்போது இருக்கும் துறைமுகங்களில் வேலைகள் முறையாக நடைபெறவில்லை. இந்தியாவின் பாதுகாப்புக்காக இருக்கும் இராணுவத்திற்கு தேவையான ரஃபேல் விமானம் உள்ளிட்டவை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அப்படி என்றால் இந்திய இராணுவத்திற்கு ஏற்ற பாதுகாப்பு மற்றும் ரகசியம் என்ன உள்ளது என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பேரறிஞர் அண்ணா, எம்.ஜி.ஆர். ஆகியோரை கொள்கை தலைவராக அறிவித்ததற்கான விளக்கத்தை விஜய் தெரிவிக்க வேண்டும். கல்வியும் மருத்துவத்தையும் தனியாருக்கு தாரை வார்த்தது யார்? தமிழ் பாடமொழி ஆங்கிலம் பயின்று மொழியாக மாற்றியது யார்? பின்னர் ஹிந்தி பயிற்று மொழி தமிழ் விருப்ப மொழி என மாற்றியது. இப்படி மாறினால் அதனை எந்த தமிழர்கள் விரும்புவார்கள்? இந்த நிலைக்கு வர யார் காரணம்? பெரியார் கட்சி அமைத்து ஆட்சி நடத்தி வந்த நிலையில் ஆட்சி நிறைவு பெற 1.5 ஆண்டுக்கு முன்பர் அவர் இறந்துவிட்டார். இதனால் ஆட்சி அதிகாரம் தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கருணாநிதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஆட்சியில் ஒரே அமைச்சர் மீது மட்டும்தான் ஊழல் புகார் இருந்தது. அது வேறு யாருமில்லை, கருணாநிதி தான். நெடுஞ்செழியனிடம் செல்லாமல் கொடுஞ்செழியனிடம் சென்றதால் நாடு நாசமாகிவிட்டது. திமுக தனித்து நின்று 8% வாக்கு வங்கியை பெற்றுவிடட்டும், நான் அரசியல் பேசுவதை விட்டுவிடுகிறேன் என்று சீமான் தெரிவித்துள்ளார்.